கொஞ்சம் வேலை பிஸியா இருந்தது, அதான் ஃபோன் பண்ண மறந்துட்டேன். சாரி. அதான் தோசை நல்லா இருக்குன்னு சொல்ல ஃபோன் பண்ணேன். இதான் நேரங்கிறது. ராங் கால்ல தோசை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி நீங்க சாப்பிட்டீங்க. நான் இன்னும் சாப்பிடல. நான் வேணா அனுப்பிச்சு விட்றேனே. நோ தேங்க்ஸ். உங்க பேரு? உங்க பேர்? So funny. கௌரி, டப்பிங் ஆர்டிஸ்ட். சினிமாவிலையா? யாருக்கு? முதல்ல மீனா, ஜோதிகா, சிம்ரன், இப்போ அனுஷ்கா, தமன்னா, காஜல். அப்பப்போ சீரியலுக்கும் பேசுவேன். ஸோ சினிமாவில் எல்லாரையும் பார்க்குறோம், உங்களை மட்டும் தான் கேட்குறோம். இந்த ஆங்கிள் நான் யோசிக்கவே இல்லையே. இன்ட்ரெஸ்டிங். சரி, நீங்க என்ன பண்றீங்க? ஓ, ஐம் சாரி. என் பேர் காளிதாசன், ஆர்கியாலஜிஸ்ட், தொல்பொருள் ஆய்வாளர். பெரிய படி படிச்சிருக்கீங்க. நானோ எப்படியோ தோசையில ஆரம்பிச்சு நம்ம யுத்தத்தை அந்த தோசையே முடிச்சு வச்சிடுச்சு. you know something கோஇன்சிடென்ட்டா நான் ஒரு யுத்தத்தை பத்தி தான் ஒரு புக் படிச்சிட்டு இருக்கேன். எங்க நடந்த யுத்தம்? பிரான்ஸ், செகண்ட் வேர்ல்ட் வார். போருக்கு பின்னாடி நிறைய கதைகள் இருக்கும். ஜுவான் ஸ்லோவோங்கிற ஒரு பிரெஞ்சு லேடியை பத்தி படிச்சிட்டு இருக்கேன். அந்த ஒரு ராணியா? இல்ல, போருக்கு போன ஒரு போராளியோட காதலி. என்ன பண்ண அவ? யுத்தம் முடிச்சு வர போற காதலனுக்காக ஒரு கேக் தயார் பண்ண. அதோட பேரு ஜுவான்ஸ் ரெயின்போ. ரொம்ப விசேஷமான கேக். ஓஹோ, சரித்திரம் தொடங்கிருச்சு. அந்த பொண்ணு அலறி அடிச்சுட்டு ஓட போறா. உங்களுக்கு அந்த ரெசிபி தெரியுமா? ஓ, நல்லாவே தெரியும். இதை நம்ம வீட்லயும் செய்யலாம். will you share it with me please? ஆனா அதுக்கு பொறுமை வேணும். ஏன்னா அதை செய்யறதுக்கு 4 நாள் ஆகும். no problem. ஓகே. ஆல்பர்ட் போருக்கு போன பிறகு ஜுவான் வீட்டை தனியா இருந்தா. போர் முடிஞ்சு வரப்போற தன் காதலனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க ஸ்ட்ராபெரி பழங்களை கொண்டு ஒரு அழகான கேக் செய்தாள். யுத்தம் முடியல. சொன்ன அன்னைக்கு ஆல்பர்ட்டால வர முடியல. இந்த பிஸ்தாவையும் பேரிச்சம்பழத்தையும் ரம்ல போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இதோ பாருங்க, நீங்க சொல்றது ஒன்றும் புரியல. ஐயோ, அப்படி இல்லைங்க. இந்த பிஸ்தாவையும் பேரிச்சம்பழத்தையும் ஒரு 4 மணி நேரம் ரம்ல ஊற வச்சு கேக்ல போட்டா நல்லா இருக்கும்னு சொல்ல வந்தேன். ரம்மா? ரம்மா கேங்க. ஏய், ரம்மா. ஆ ஆ அடுத்த நாள் பிஸ்டாஷியோ கேக் செய்து அவனுக்காக காத்திருந்தாள். அது சரி. அன்னைக்காவது ஆல்பர்ட் வந்தானா? போர் முடியாததால அன்னைக்கும் ஆல்பர்ட் வரல. என்ன இருந்தாலும் இப்படிலாம் ஒருத்தி வெயிட் பண்ண கூடாதுங்க. ஹலோ ஹலோ, ஃப்ரீயா இருக்கீங்களா? ஆ, டப்பிங் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா பிரேக் தான். சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு வாய்ஸ் கேட்க வைக்கலான்னு. மாமா, உன் பைக் எடுத்துட்டு போறேன். ஆ, வயலனா? டேய் பிச்சு தான் வாசி பிச்சு. வாசி சொல்றேன். ஹலோ. இல்லை, எங்க ஒருத்தருக்கு சொன்னேன். ஒரு வாய்ஸ் கேட்க வைக்கிறேன். இதை கேட்டு யாருன்னு சொல்லுங்களேன். एकता और अनुशासन न रहे तो वो बुनियाद है, तो उसके कुछ दूसरा ऊपर भी नहीं बन सकता. हम कहीं दौड़ के चलते. யாருன்னு சொல்லுங்க. கெஸ் பண்ண முடியலையே. ட்ரை பண்ணுங்க. சோனியா காந்தி? அவங்க மாமியார் இந்திரா காந்தி. வாவ், இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்திரா காந்தி வாய்ஸை கேட்கறது. டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆச்சே, வாய்ஸை கண்டுபிடிப்பீங்கன்னு நினைச்சேன். ஐயோ, நான் அவ்வளோலாம் புத்திசாலி இல்லைங்க. இந்த வாய்ஸை கேட்டு யாருதுன்னு சொல்லுங்க. இப்போதாவது புரிகிறதா? நீதியும் நியாயமும் தர்மமும் என் பக்கம், இந்த நாட்டு மக்கள் அனைவரும் என் பக்கம். ஏன்
உங்கள் நாட்டு மக்கள் கூட என் மீது உயிரை வைத்திருக்கிறார். எம்ஜிஆர் தலைவர். அரே டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. எம்ஜிஆர் தெரியாதவங்க யாராவது இருப்பாங்களா? நான் அவரோட பெரிய ஃபேன். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும், ஒரே வானிலே ஒரே மண்ணிலே. என்ன பேசிக்கிட்டு இருக்கா கௌரி? ஆக்ஷன் சினிமா டப்பிங் சார். டயலாக் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ வெரி நைஸ் வெரி நைஸ். வாட் எ கமிட்மெண்ட். ஆமாமா. மூணாவது நாள் வீட்டுக்கு பின்னாடி வளர்ந்த ஆரஞ்சு பழங்களை கொண்டு வந்து கேக் செய்தார். ஆனா அன்னைக்கும் போர் முடியல. ஹலோ, என்ன பண்றீங்க? குக்கிங். என்ன ஸ்பெஷல்? ஸ்பெஷலா ஒன்றும் இல்லை, சிம்பிளா வெண்டைக்காய் பொரியல். கௌரிக்கு சமையல் நல்லா வருமோ? வெஜ்ல எல்லாம் நல்லா வரும், நான்வெஜ்ல மீன் குழம்பு. ரெசிபி படிச்சு சமைச்சிருக்கேன், ஆனா ஹிஸ்டரி கேட்டு சமைக்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் சுமாராக தான் சமைப்பேன், ஆனா அம்மா நல்லா சமைப்பாங்க. அம்மா அம்மா அம்மா, எல்லாரும் வாழ்க்கையிலும் அம்மா தான். இப்போ எங்க இருக்காங்க? இப்போ இல்லை. ஓ ஐம் சாரி. வீட்டு வேலை எல்லாம் அவ தான் செய்வா. அவ சமைக்கிறதே ஒரு அழகு. வத்தல் போடுறது, காய்கறி கட் பண்ற அழகு, தாளிக்கிறது, தோசை சுடும்போது சீன்னு ஒரு சத்தம், அப்புறம் போடுற ஊறுகாய் சான்ஸே இல்ல. முதல்ல அவ டேஸ்ட் பண்ணி ஓகேனா கரண்டியால பாத்திரத்து மேல ஒரு அடி, டாங்னு சாப்பாடு ரெடி. நான் சமைக்கும் போதெல்லாம் அம்மா ஞாபகம் வரும். அவ இங்கே என் பக்கத்துல இருக்கிற மாதிரி தோணும். அவ ருசி, அவ பேச்சு, அவ சிரிப்பு. கௌரி, you okay? No, I'm not okay. அழாதீங்க. யுத்தம் முடிஞ்சது. 3 நாளா தனக்காக காத்துட்டு இருந்த ஜுவான் லோபோவுக்கு பிடித்த சாக்லேட்ஸ்களுடன் ஆல்பர்ட் வந்தான். அவ அதை உருக்கி தான் செய்த கேக் மேல ஊற்றினான். ஜுவான் காதல மெதுவா சொன்ன ஆல்பர்ட், இந்த உலக மகா யுத்தமே முடிவுக்கு வந்தது உன் அன்பாலதான்.